This is also from your book exercise 4.3 problem number 9. இந்த ப்ராப்ளம் அதிகமான ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாட்டர் ஃப்ளோ, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், மிக்சர்ஸ், இது நிறைய ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வருது. இந்த ப்ராப்ளம் உங்கள் ஆர்டி சர்மா புக்லேயும் இருக்குது. திஸ் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ ஃப்ரம் CBSE 2016 பேப்பர். 2 water taps together can fill a tank in 9 and 3/8 hours. 2 தண்ணி டேப், ஒரு பெரிய டேங்க் இருக்கா, அந்த டேங்க்குக்கு வந்து தண்ணி கொட்டுறதுக்கு 2 பைப் இருக்குது. ஒவ்வொரு பைப்பும் என்ன டைமென்ஷன் தெரியாது, 2 சேர்ந்து தண்ணி கொட்டினா 9 3/8 மணி நேரத்தில் தண்ணியை கொட்டி ஒப்பிடுமா. The tap of the larger diameter takes 10 hours less than the smaller one to fill the tank separately. 2 பைப் இருக்குது, ஒன்று பெருசு ஒன்று சின்னது. ஒன் இஸ் லார்ஜர் அண்ட் ஒன் இஸ் ஸ்மாலர். ஸோ த லார்ஜர் ஒன் will fill up the tank very fast. The smaller one will take more time. இப்போ செப்பரேட்டாக தனித்தனியாக வச்சு ஃபில்லப் பண்ணினா என்ன ஆகுது, the larger diameter tap takes 10 hours less than the smaller one. சின்ன பைப்பு வந்து 25 மணி நேரம் ஆகும்னா பெரிய பைப்பு வந்து 15 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணிடும். சின்ன பைப்பு 20 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணும்னா பெரிய பைப்பு வந்து 10 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணிடும். If the larger tap takes 20 hours to fill up the tank, the smaller one will take 10 hours to fill the tank separately. Find the time in which each tap can fill the tank separately. ஒவ்வொரு டேங்க்கும் தனியாக ரொப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கணக்கு போடுறதுக்கு சில லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இது செய்ய முடியும். சில இது டீட்டெயில் நான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. டெக்ஸ்ட் பெருசாக இருக்குங்கிறதுனால ஐ ஹவ் அண்டர்லைன்டு சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். லெட் த time taken for the smaller tap to fill the tank be say x hours. அதாவது இந்த சின்ன டேப்பை மட்டும் திறந்து விட்டோம்னா அது x hours ஆகும். அது x 15 20 30 நமக்கு தெரியாது. சின்ன பைப்பை திறந்து விட்டால் x hours. அப்போ பெரிய பைப்பு என்ன, அதை விட 10 மணி நேரம் கம்மியாக பண்ணும் இல்லையா. the larger tap takes less time than the smaller one. So if it is x, the larger one takes just x minus 10 hours to fill the tank. Now I am explaining the logic behind this problem. For example, let us take time taken to fill a tank 3 hours. Suppose, or a rough estimate, there is some tank, the time taken to fill the tank is 3 hours. That means naturally it takes 3 hours. So in 1 hour it will have filled up 1/3 of its volume. So time taken to fill 1/3 of the tank is 1 hour. For 2/3 it will be 2 for 2 hours 3/3 it will be 3 hours. It will be 3 hours. Likewise, time taken to fill a tank x hours. So portion filled in 1 hour is 1/x hour. This is the most important logic that you should somehow comprehend and understand. அதாவது ஒரு டேங்க் ஃபில்லப் பண்ண 3 மணி நேரம் ஆகுதுன்னா 1 மணி நேரத்தில் வந்து அந்த வால்யூமில் வந்து 3ல் 1 மடங்கு தான் ஃபில்லப் பண்ணியிருக்கோம். ஒரு டேங்க் ஃபில்லப் பண்ணுறதுக்கு x ஹவர்ஸ் ஆகுதுன்னா அப்போ 1 மணி நேரத்தில் 1/x ஹவர்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டைம் டேக்கன் டு ஃபில் 1/x டேங்க் இஸ் 1 hour. இதை வச்சு தான் நம்ம போக போகிறோம். திஸ் இஸ் லாஜிக் தட் வி ஆர் யூசிங் டு கோ அஹெட் இன் திஸ் ப்ராப்ளம். டைம் டேக்கன் டு ஃபில் 1/x ஆஃப் த டேங்க் இஸ் 1 hour. Going by that logic, portion of the tank filled by the smaller tap in 1 hour is 1/x. அதாவது சின்ன பைப்பு வந்து எவ்வளவு ஃபில்லப் பண்ணும், 1 மணி நேரத்தில் எவ்வளோ ஃபில்லப் பண்ணும்னா 1/x. சின்ன பைப்பு வந்து x ஹவர்ஸ் ஆகுதுன்னா அது 1 ஹவரில் அது ஃபில்லப் பண்ணுறது 1/x amount of the tank. Portion of the tank filled by the smaller tap in 9 3/8 hours. அதாவது 9 3/8 hours. 1 மணி நேரத்துக்கு இவ்வளவுன்னா 10 மணி நேரத்துக்கு இது மாதிரி 10 மடங்கு வரும். If this is amount filled in 1 hour, 10 hours it will be into 10, this much into 10. So இப்போ என்ன பண்ண போகிறோம், 1/x வந்து ஃபில்லப் ஆகுதுன்னா 9 3/8 hours என்ன ஆகும், 9 into 8 வந்து ப்ளஸ் 3 போட்டோம்னா 75/8 வரும். 75/8 hours எவ்வளோ, பை 8 hours எவ்வளோ வரும்னா 75/8 into 1/x is equal to 75/8x. 9 into 8 is 72, 72 plus 3 is 75. Now I note this thing. Most of you students write this 9 3/8 fraction like this. No, this is wrong. It will lead to many errors.
75 by 8 you must write like this. This horizontal line should be horizontal, not like this. நிறைய பேர் 75 by 8னா இப்படி எழுதுறீங்க, இந்த மாதிரி கோடு போடாமல் இப்படி எழுதுறீங்க, நிறைய தப்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது மாதிரி எழுதக்கூடாது. Now for the larger tap, பெரிய பைப் பார்ப்போம். Portion of the tank filled by the larger tap in 1 hour. அதே தான், அதுக்கு x-10 hours ஆகுதுன்னா 1 ஹவரில் வந்து 1/x-10 அமௌண்ட் ஃபில்அப் ஆகிருக்கும். இஃப் இட் டேக்ஸ் x-10 hours to fill the entire tank, in 1 hour it would have filled up x-10 amount of the tank, 10 portion of the tank. Portion of the tank filled by the larger tap in 75 by 8 hours. It is just to multiply this. If this is a volume filled in 1 hour, for 10 hours it will be 10 into this much. For 20 hours it will be 20 into this much. For 75 by 8 hours it will be 75 by 8 into this much. 75 by 8 into 1/x-10. That is 75 by 8 into x-10. Now what is given is the two taps together fill the tank in 75 by 8 hours. Now this is the portion filled by the smaller tap 75 by 8x. This is the portion filled by the larger tap 75 by 8 into x-10. These two fill one full tank. That is why the one is here. இது சின்ன டேப் ஃபில்அப் பண்ணுறது, இது பெரிய டேப் ஃபில்அப் பண்ணுறது, இது ரெண்டும் சேர்ந்து இந்த டயத்தில், இந்த 75 by 8 டயத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபுல் டேங்கை ஃபில்அப் பண்ணும். இதுவும் சேர்ந்து ஒரு ஃபுல் டேங்கை ஃபில்அப் பண்ணுங்கிறதுனால இந்த இடத்துல 1 போடுறோம். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இப்போ 8x 75 by 8x இருக்குது. ஏன் இங்கே நான் மல்டிப்ளை பண்ணா, இந்த 75 by 8 இங்கேயும் இருக்குது, 75 by 8 இங்கேயும் இருக்குது, ரெண்டையும் வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? 1/x. டேக் 75 8 as common. 1/x plus 1/x-10 is equal to 1. இந்த 1, this 1 remains. You should be very careful. This 1 remains. Now 1/x இங்கே இருக்குது, 1/x-10 இங்கே வந்துருச்சு. This 75 by 8 when this goes this way, keep flip change. ஞாபகம் இருக்கு இல்லையா? இது வந்து என்ன ஆகும்? இந்த பக்கம் போகிறப்ப தலைகீழாக மாறும். இந்த பக்கம் போகிறப்ப that means we are multiplying throughout by 8/75. 8/75னா 8 போயிடும், 75 போயிடும், இந்த பக்கம் 8/75 வந்துடும். இது மட்டும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுக்கும் LCM எடுக்கிறோம். x into x-10. இங்கே வந்து x-10 மல்டிப்ளை பண்ணால் மேலே x-10, இங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் மேலே x. x-10 plus x by x into x-10 is equal to 8/75. x plus x 2x minus 10 இங்கே வந்துருச்சு. x into x x squared minus 10x is equal to 8/75. இப்போ இது இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு போனோம்னா 8 into x squared minus 10x is equal to 2x minus 10 into 75. இப்போ எல்லாத்தையும் லெஃப்ட் ரைட் கொண்டு வரோம். 8 into x squared is 8x squared. 8 into minus 10x is minus 80x. 2x into 75 is 150x. Minus 10 into 70 minus 750. 8x squared minus 80x. 150x இந்த பக்கம் போனால் minus 150x. minus 750 இந்த பக்கம் வந்தால் plus 750. என்ன ஆகுது? 8x squared minus 230x plus 750 is equal to 0. இது எல்லாத்துலேயும் வந்து ஓரளவுக்கு டிவைட் பை 2 போட்டோம்னா 8x squared வந்து 4x squared ஆகிடும். minus 230x வந்து minus 115x ஆகிடும். plus 750 வந்து plus 375 ஆகிடும். equal to 0. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியது இதுதான். 4x squared minus 115x plus 375 is equal to 0. ரொம்ப பெரிய நம்பர். 4 into 375 எவ்வளோ வருதுன்னா 1500 வருது. minus 115 வரணும், 1500 வரணும். எப்படி வருதுன்னு சொல்லுவோம் பாப்போம். 4 into 375 is 1500. நமக்கு minus 115 வரணும், அதே சமயம் வந்து plus 1500 வரணும். இப்போ இந்த 1500 தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணால் பெரிய நம்பராக வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள் லாஜிக். இது இங்கே 0 இருக்கிறதுனால இட் இஸ் டிவிசிபிள் பை 2, இட் இஸ் டிவிசிபிள் பை 10, இட் இஸ் டிவிசிபிள் பை 5. இப்போ இந்த 1500ல் 1ஐயும் 5ஐயும் சேர்த்தோம்னா இஃப் யூ ஆட் 1 and 5, 1 plus 5, then the answer is 6. So this is divisible by 3 also. It is divisible by 2, 3, even 4, 5 and 10. So what I do, 5 into 3 is 15, 5 into 30 is 150, 5 into 300 is 1500. The next factor is 10 into 150. இந்த 5க்கு அடுத்து என்ன வரும், 5க்கு அப்புறம் 10 தான் ஈஸியாக வரும். போட்டு பார்த்தா 10 into 10க்கு அப்புறம் என்ன வரும், 15 வரும். 15 வருதுன்னா என்ன, 15 into 100 போட்டால் 1500. 15க்கு அப்புறம் என்ன, 20 into எவ்வளோ வரும், 75 வரும். அடுத்து 25 into 60 வரும்,
அடுத்து 30 × 50 வரும். இதுக்கப்புறம் 30க்கு அப்புறம் என்ன வரும்னா 50 தான் வரும். 50 × 30 வந்துடும். இப்போ ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ நமக்கு தேவை என்ன, இது வரும். -15 × -100 வந்து ப்ளஸ் 1500 வந்துடும். -15 × -100 you will get plus 1500. -15 -100 if you add you will get -115. So we take these factors -15 and -100. 4x squared minus 115x plus 375 is equal to 0. என்ன கிடைக்குது நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். 4x squared minus 100x minus 15x plus 375 is equal to 0. இப்போ 400 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 4x வெளியில் எடுத்துட்டோம்னா 4x into x 4x squared 4x into minus 25 is minus 100x வந்துருச்சு. மைனஸ் இதே x minus 25 இங்கே போட்டோம்னா -15 -15 into x வந்து -15x -15 into -25 is plus 375. What we get is 4x minus 15 into x minus 25 is equal to 0. 4x minus 15 is equal to 0. X minus 25 is equal to 0. 4x is equal to 15. X is equal to 15/4. X is equal to 25. ரெண்டு ஆன்சர் வருது. X is equal to 25. X is equal to 15/4. இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், எக்ஸுங்கிறது டைம் டேக்கன் ஃபார் த ஸ்மாலர் டேப் இட் இஸ் எக்ஸ் ஹவர்ஸ் 25 ஹவர்ஸ். டைம் டேக்கன் ஃபார் த லார்ஜர் டேப் இஸ் லெஸ் எக்ஸ் minus 10. 25 minus 10 வந்து எவ்வளவு, 15 ஹவர்ஸ் வந்துருச்சு. இப்போ வி இக்னோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15/4. என்ன காரணம்னா 15/4 when you subtract 10 15/4 10 கழிச்சிங்கன்னா 0 விட கம்மியாக வரும், நெகட்டிவாக வரும். ஹவர்ஸ் cannot be நெகட்டிவ். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் எவ்வளவு, 15 and 25 தான். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ கேளுங்க. மிக்க நன்றி.